வணக்கம். நியூஸ் தமிழின் தேர்தல் பயணம் நிகழ்ச்சி தொடங்குகிறது. தேர்தல் பயணம் நிகழ்ச்சியிலே இது பொலிட்டிக்கல் மாஸ் செக்மெண்ட். தேர்தல் பயணம், தேர்தல் பயணம், நியூஸ் தமிழ் தேர்தல் பயணம். இந்த நிகழ்ச்சியை பொறுத்தவரையில் ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் நியூஸ் தமிழ் தேர்தல் பயணக்குழு சென்று அந்த மாவட்டத்தில் அதிக நன்மை செய்த கட்சி எது என்ற அந்த விளக்கத்தை, ஒரு ஆரோக்கியமான விவாதத்தை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம். நியூஸ் தமிழ் ஒரு ஜனநாயகத்தினுடைய நான்காவது தூணாக ஊடகங்கள் இருக்கின்றது. எனவே நான்காவது தூணாக இருக்கக்கூடிய இந்த ஊடகங்களுக்கு ஒரு முக்கிய பொறுப்பு இருக்கின்றது. கட்டாயம் நாம் வாக்களிக்க வேண்டும் என்ற ஒரு பிரச்சாரத்தை நாங்கள் முன்னெடுத்துக் கொண்டிருக்கிறோம். இங்கே இருக்கக்கூடிய பொதுமக்கள், நேரலையில பார்க்கக்கூடியவர்கள் என அனைவரும் கட்டாயம் வாக்களிக்க வேண்டும், 100% வாக்களிக்க வேண்டும் என்பதற்கான பேனர்களை வைத்திருக்கின்றோம். தொடர்ந்து அது சம்பந்தப்பட்ட விழிப்புணர்வுகளை ஏற்பாடு செய்து கொண்டிருக்கின்றோம். அதிலும் குறிப்பாக மக்கள் வாக்களிப்பதற்கு முன்பு எந்த கட்சிக்கு வாக்களிக்க வேண்டும், எந்த வேட்பாளருக்கு வாக்களிக்க வேண்டும், அந்த வேட்பாளர் இந்த பகுதிக்கு, இந்த மாவட்டத்திற்கு என்னென்ன நன்மைகளை செய்திருக்கின்றார் என்பதை தெரிந்து கொண்டு நீங்கள் வாக்களிக்க வேண்டும். அதற்கான ஒரு சிறு மேடைதான், வாய்ப்பு தான் இந்த நிகழ்ச்சி என்பதை தெரிவித்துக் கொண்டு, நாம் எத்தனையோ பல மாவட்டங்களுக்கு சென்று இந்த நியூஸ் தமிழ் தேர்தல் பயணம் நிகழ்ச்சியை நடத்தியிருக்கின்றோம். அந்த வகையில் இன்று நாம் பல்வேறு பெருமைகளுக்கு சொந்தம் கொண்டிருக்கக்கூடிய அரியலூர் மாவட்டத்திற்கு வந்திருப்பதை நாங்கள் மிகுந்த பெருமையோடு நினைக்கின்றோம். காரணம், சோழ பேரரசர்கள், மாமன்னர்கள் ஆண்ட இடம் இந்த ஜெயங்கொண்டம் என்பது. சோழ பேரரசர்கள் குறிப்பாக உலகின் பல பகுதிகளை கட்டியாண்ட ராஜேந்திர சோழனுடைய மண்ணிலே இந்த நிகழ்ச்சியை நாங்கள் நடத்துவதில் மிகுந்த மகிழ்ச்சி கொள்கின்றோம். குறிப்பாக அரியலூர் மாவட்டத்தை எடுத்துக்கொண்டால் ஏராளமான பெருமைகள் இருக்கின்றது. கடாரம் கொண்டான் என்றும் கங்கை கொண்டான் என்றும் நம்முடைய ராஜேந்திர சோழனை அழைக்கிறார்கள். இப்படிப்பட்ட பல பெருமைகள் பொருந்திருக்கக்கூடிய இந்த மண்ணில் நியூஸ் தமிழ் தேர்தல் பயணத்தை நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சியோடு தொடங்குகிறோம். இந்த நிகழ்ச்சியிலே பங்கேற்பதற்காக வந்திருக்கக்கூடிய 3 விருந்தினர்களையும் வணக்கம் சொல்லி வரவேற்கின்றோம். குறிப்பாக இந்த நிகழ்ச்சியிலே பங்கேற்பதற்காக திமுகவிலிருந்து ஜெயங்கொண்டம் தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினரான திரு கண்ணன் அவர்கள் வந்திருக்கின்றார். அவரை வருக வருக என்று வரவேற்கின்றோம். அதே போல அதிமுகவிலிருந்து முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ராம ஜெயலிங்கம் அவர்கள் வந்திருக்கின்றார். அவரையும் வருக வருக என்று வரவேற்கின்றோம். நாம் தமிழர் கட்சியிலிருந்து அரியலூர் தொகுதியினுடைய வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய புகழேந்தி அவர்கள் வந்திருக்கின்றார். அவரையும் வருக வருக என்று வரவேற்று இந்த நிகழ்ச்சியை நாங்கள் தொடங்குகின்றோம்.